இவர் மஸ்ஜிதுக்கு வாரார். படைத்த ரப்புக்கு முன்னால தன்னுடைய உபூதியத்தை நிரூபிக்கிறார். சஜிதாவிலே மஸ்ஜிதுடைய நடக்கக்கூடிய அமால்கள்ல கலந்து கொள்கிறார். அங்கு நடக்கக்கூடிய தீனுடைய ஹிதுமத்துகள்ல பங்கெடுக்கிறார். பெரியார்களே, இவர் போகும்பொழுது அல்லாஹ் அவனுடைய மஸ்ஜிதிலே இறக்கிய அந்த ரஹ்மத்தையும் எடுத்துக்கொண்டு போறார். இவர் சம்பாத்தியத்தில ஒரு லாபத்தை அடைகிறார். இவர் அடைந்த இந்த லாபமும் இந்த ரஹ்மத்தும் ஒன்று சேரும் பொழுதுதான் அதுல பரக்கத் கிடைக்கும். இந்த ரஹ்மத்தும் இவருடைய முயற்சியின் மூலம் இவர் அடைந்த லாபமும் ஒன்று சேரும் பொழுதுதான் அதுல பரக்கத் கிடைக்கும். மஸ்ஜிதை விட்டு தூரமாகி மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாம, ரப்புடைய தொடர்பு இல்லாம, வெறும் துனியாவை மட்டும் நோக்கமாக கொண்டு ஓடி ஓடி உழைச்சாலும் பெரியார்களே, சகோதரர்களே, அதிலே அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை அல்லாஹ் தஆலா மூடி விடுவான். பரக்கத்தை அல்லாஹ் அதிலிருந்து எடுத்து விடுவான். அது பரக்கத் இல்லை என்றால் மாறாக அது எப்படி மாறும்? அது முசீபத்தாக மாறும். அது முசீபத்தாக மாறும். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அது நபியாக இருந்தாலும் சரி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் யாரும் சுவர்க்கம் செல்ல முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்களுமா? சொன்னார்கள், நானும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் நுழைய முடியாது என்றால் அந்த ரஹ்மத்தின் பக்கமாக நாம் எவ்வளவு தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குவதற்கு அவன் தெரிவு செய்த இடம் மஸ்ஜிதுகள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மஸ்ஜிதோடு தொடர்பு பட்டவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய 5 காரியங்களை, 5 விடயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பெடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தக்கியின். மஸ்ஜித் என்பது ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு, ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு. வதகஃபல் அல்லாஹு லிமன் கான அல் மஸ்ஜிது பைத்தஹு. யார் தன்னுடைய மஸ்ஜிதை வீடாக ஆக்கிக் கொள்வாரோ, மஸ்ஜிதை யார் வீடாக ஆக்கிக் கொள்வாரோ 5 விடயங்களை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். அதிலே முதலாவது சொன்னார்கள் நபி அவர்கள், பிர் ரஹ்மா பிர் ரௌஹி. முதலாவது சொன்னார்கள், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். வர் ரஹ்மா, இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்துக்கு பாத்திரமானவராக அவரை அல்லாஹ் ஆக்குவான். வஸ்ஸவல் ஜவாஸி அலா ஸிராத். மூணாவது சொன்னார்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பிரியாங்கை சகோதரர்களே, இலா ரிதுவானில்லாஹி வ இலல் ஜன்னah. நான்காவது அல்லாஹ்வுடைய பொருத்தம், ஐந்தாவது சொர்க்கம். இந்த 5ஐயும் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுக்கிறான் யார் மஸ்ஜிதை தன்னுடைய வீடாக ஆக்கிக் கொள்வாரோ. பெரியார்களே, மஸ்ஜித் என்பது, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீடு. இன்னலில் மசாஜிதி அவுதாதா. மஸ்ஜிதுகளுக்கென்று சில முளை காம்புகள் இருக்கிறார்கள். யாரு? மஸ்ஜிதுக்கு தொலைவு வரக்கூடியவர்கள் மட்டுமல்ல. பெரியார்களே, எங்கட மஸ்ஜிதுகள் ஏனைய மத ஸ்தலங்களை போல அல்ல. குறிப்பிட்ட நாளிலே வருவார்கள். அவர்கள் அவர்களுடைய மார்க்க கிரியைகள் என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடியவைகள் எல்லாம் செய்வார்கள். பிறகு பேய்த்திருவார்கள். பிறகு அடுத்த கிழமை, இல்லாட்டிக்கு அடுத்த மாதம், இல்லாட்டி குறிப்பிட்ட நாட்கள்ல தான். பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட மஸ்ஜித் அப்படி அல்ல. எங்கட மஸ்ஜிதுகள் அப்படி அல்ல. எங்கட மஸ்ஜிதுகள் எப்படி ஆக வேண்டும் என்றா, வெறும் 5 நேர தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவதற்கென்று மட்டும் நிர்மாணிக்கப்பட்டவை அல்ல மஸ்ஜித். மஸ்ஜிதுக்கு தொலை வாரோம், தொழுதுட்டா போனா அடுத்த அதான் வரும்பொழுதுதான் வாரோம், அப்படி இல்லை. மஸ்ஜித் எங்கட மஸ்ஜித் ஏனைய மத ஸ்தலங்களை போல அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது மஸ்ஜிது நபவியை எந்த ஒரு தரத்திலே இந்த உம்மத்துக்கு விட்டு சென்றார்களோ அந்த தரத்தில் நம் ஒவ்வொருவருடைய மஸ்ஜிதும் ஆக வேண்டும். மஸ்ஜிதில, நபி அவர்களுடைய மஸ்ஜிதில ஈமானுடைய தர்பியத் நடந்தது, ஈமானுடைய ஹல்கா நடந்தது. அல்லாஹுவை பத்தி, ரசூலை பத்தி, ஆகிரத்தை பத்தி, மௌத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி பேசப்பட்டு கொண்டே இருந்தது. தலீமுடைய மஜ்லிஸ்கள் மஸ்ஜிது நபவியிலே நடந்தது. குர்ஆனுடைய ஹல்கா மஸ்ஜிதிலே நடந்தது. மார்க்கத்துடைய ஷரியத்துடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய இல்ம்
அது அங்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. பெரியார்களே, சகோதரர்களே, மார்க்கத்துடைய ஏதாவது சட்டங்களை விளங்க வேண்டுமாக இருந்தால் சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவிக்கு வருவார்கள். சாதாரணமானவர் வருவார்கள், காட்டரபிகள் வருவார்கள், கிராமத்துப்புற அரபிகள் வருவார்கள். நபி அவர்கள் இது போன்ற ஒரு மஸ்ஜிது நபவியுடைய மிம்பரிலே இருந்து குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் வருகிறார், ஒரு ஏழ்மையான மனிதர் வருகிறார். கண்ணியமானவர்களே, வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்திலே தேவைப்பட்டவனாக வந்திருக்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன். எனக்கு ஷரியத்துடைய சில சட்டங்களிலே எனக்கு தெளிவு தேவையாக இருக்கிறது. மார்க்கத்துடைய சில சட்டங்களை, சில மசாயில்களை நான் படிப்பதற்காக வேண்டி உங்களிடத்திலே வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்கள் குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அங்கு நின்று தூரத்திலே நின்று சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து இறங்கினார்கள். நபி அவர்கள் குத்பாவை நிப்பாட்டி விட்டு மிம்பரில் இருந்து இறங்கினார்கள். அந்த மனிதருக்கு கிட்ட நபி அவர்கள் போனாங்க. ஹதீஸ்ல வருகிறது, ஒரு இரும்பிலால் செய்யப்பட்ட ஒரு கதிரை நபி அவர்களுக்கு போடப்பட்டது. அந்த கதிரையில் நபி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன சட்டங்களை கேட்பதற்கு வந்தாரோ, எந்த தெளிவுகளை அடைந்து கொள்வதற்கு வந்தாரோ, அவருக்குரிய அத்தனை சந்தேகங்களுக்குண்டான பதிலை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அவருக்கு சட்ட திட்டங்களை விளங்கப்படுத்தினார்கள். அவர் அதை கற்றுக்கொண்டார். அவர் போனதற்கு பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மிம்பரில் ஏறி தன்னுடைய குத்பாவை அதிலிருந்து ஆரம்பித்தார்கள். கண்ணியமானவர்களே, இது சஹீஹான ஹதீஸ். இல்முடைய மஜ்லிஸ் மஸ்ஜிதுல் நபவியிலே நடந்தது. நிக்காஹுடைய மஜ்லிஸ் மஸ்ஜிதுல் நபவியிலே நடந்தது. மக்களுக்கு மத்தியிலே பிளவுகள், சச்சரவுகள் ஏதாவது நடந்தால் அவர்களுக்கு உண்டான சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வும் மஸ்ஜிதுல் நபவியிலே நடந்தது. யாராவது ஷரியத்துக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமான வரம்பு மீறிய செயல்கள் செய்தால் அவர்கள் விசாரிக்கப்பட்டு அதற்குண்டான தண்டனை கொடுக்கப்படும் கோர்ட்டாக மஸ்ஜிதுல் நபவி இருந்தது. சொல்ல பெரியார்களே, தூதுவர்கள் வந்தால் அவர்கள் தங்குவதற்கு மஸ்ஜிதுல் நபவியிலே இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்குண்டா, ருபைபா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இஸ்லாத்துல முதலாவது நேஸ். மஸ்ஜிதுல் நபவியிலே பெண்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயத்துக்குரிய சிகிச்சை செய்வதற்காக வேண்டி மஸ்ஜிதுல் நபவியில் நபி அவர்கள் 4 பக்கமும் திரையிடப்பட்ட ஒரு காமராவை, ஒரு அறையை மஸ்ஜிதுல் நபவியில் அந்த பெண்மணிக்கு நபி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த பெண், அந்த ருபைபா பின் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்தின் முதலாவது நேஸ், அங்கு வருவார்கள். பெண்களுக்கு ஏதாவது காயங்கள், ஏதாவது மருத்துவ ரீதியான தேவைகள் இருந்தா அந்த பெண்கள் வருவார்கள், இவங்க சிகிச்சை செய்வாங்க. மஸ்ஜிதுல் நபவியில நபி அவர்கள் கிளினிக்கையும் வைத்திருந்தார்கள். பெரியார்களே, சகோதரர்களே, இதுதான் மஸ்ஜிதுல் நபவிய இந்த உம்மத்துக்கு உண்டான ஒரு முன்னுதாரணமாக நபி அவர்கள் விட்டு சென்ற அந்த முறை. இந்த மஸ்ஜிதுல் நபவியாக போன்றே மஸ்ஜிதுல் நபவியை எந்த தரத்திலே நபியர்கள் விட்டு போனார்களோ அந்த தரத்தில் நம் ஒவ்வொருவருடைய மஸ்ஜிதுகளும் மாற வேண்டுமாக இருந்தால் பெரியார்களே, நம் ஒவ்வொருவருடைய நேரமும் அதிகமாக மஸ்ஜிதுக்கு கொடுக்கப்படணும். யார் மஸ்ஜிதுக்கு அதிகமாக நேரம் கொடுப்பார்களோ அல்லாஹ் தஆலா மலக்குகளை அவர்களுடைய உதவியாளர்களாக ஆக்குவான். இன்னலில் மசாஜிதி அவுதாதா, இதுதான் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய அந்த மக்கள். அவர்களுடைய விடயத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல் மலாயிகத்து ஜுலசாஉஹும், மலக்குகள் அவர்களோடு இருப்பாங்க. அவர்கள் மலக்குகளோடு இருப்பாங்க என்று நபி சொல்லல. அல் மலாயிகத்து ஜுலசாஉஹும், மலக்குகள் அவர்களோடு இருப்பாங்க. வைன் காபு யஃப்தகிதுனஹும், அவங்க எங்கேயாவது பேசிட்டாங்கன்னா, அவங்க தெரிபடல, மஸ்ஜிதில் தெரிபடுறாங்க இல்லைன்னா மலக்குமார்கள் அவர்களை தேடிக்கொண்டு திரிவார்கள். வைன் மரிது வஅதுஹும், அவர்கள் நோயாளிகளாக ஆகிவிட்டால், யாரு? மஸ்ஜிதுக்கு அதிகமான நேரங்களை கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் நோயாளிகளாக ஆகிவிட்டால் அந்த மலக்குமார்கள் அவர்களை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். வைன் கானூ ஃபீ ஹாஜத்தின் ஆனூஹும், அவர்கள் தங்களுடைய துனியாவுடைய உலகளாவிய ரீதியிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக எங்காவது வெளியில் சென்றால் மலக்குகள் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, மஸ்ஜித் என்பது சாதாரணமான இடம் அல்ல. மஸ்ஜிதுடைய விடயத்தில் யாரெல்லாம் என்னென்ன ரீதியான பங்களிப்புகளை செய்கிறார்களோ
அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா கூலியை வைத்திருக்கிறான். அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா கூலியை வைத்திருக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜித் அவ் ராஹ அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னத்தி நுஸ்லா குல்லமா கதா அவ் ராஹ். சொன்னார்கள், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வந்து போகிறார், எத்தனை தடவை மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ அத்தனை தடவை அவருக்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுவர்க்கத்திலே விருந்தோம்பலை ஏற்பாடு செய்கிறான். பெரியார்களே, சகோதரர்களே, நீங்க உங்களோட வாழ்க்கையில 50 வயசுல நான் 5000 தடவை மஸ்ஜிதுக்கு வந்து வைத்திருக்கிறேன்டா நாம மறந்திருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய பட்டியல்ல அது பதியப்பட்டிருக்கிறது. 5000 தடவைகள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் விருந்தின கிடைக்கும். குல்லமா கதா உராஹ, காலையில வந்தாலும் சரி மாலையில வந்தாலும் சரி, எத்தனை தடவைகள் வருகிறாரோ வரக்கூடிய ஒவ்வொரு தடவையும், அது ஒரு நாள்ல 10 தடவை ஆகட்டுமே, 10 தடவை விருந்தோம்பல் சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஸஹர ஃபீ பைத்திஹி சும்ம மதா இலா பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் லியக்லிய ஃபரீதத்தன் மின் ஃபராயிதில்லாஹ். ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே வுது செய்து கொண்டே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலே ஒரு மஸ்ஜிதின் பக்கமாக நடந்து வருகிறார். ஏன் வருகிறார்? அவருக்கு அல்லாஹ் விதியாக்கிய கடமைகளில் ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. இவர் மஸ்ஜிதுக்கு வருகிறார் என்று சொன்னால், மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது கானத் குத்வாத்துஹா இஹ்தாஹா தஹத்து கதிஆ வல் உக்ரா தர்ஃபஉ தரஜா. அவர் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுகளில் ஒரு எட்டில, முதலாவது எட்டுல அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். அவர் 2வது எட்டு வைக்கிறார்னா அவருக்கு அந்தஸ்து உயரும். எத்தனை எட்டுகள் எடுத்து வைக்கிறாரோ ஒவ்வொரு எட்டுக்கும் பாவம் மன்னிக்கப்படும். ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ்விடத்திலே அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். சகோதர பெரியார்களே, உயர்ந்து கொண்டே போகும். ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் கூலி வைத்திருக்கிறான். மஸ்ஜிதை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய எட்டுக்களை கூட அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வீணாக்குவது கிடையாது. சுவர்க்கத்துடைய பெண்கள், கண்ணழகிகள், ஹூருல் ஐன்கள் அல்லாஹ் நமக்காக தயார் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் அவர்களுக்கு நாம் மகர் கொடுக்க வேண்டும். உலகத்தில் எந்த பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தாலும் மகர் கொடுக்காம திருமணம் செய்ய முடியாது. சொர்க்கத்துடைய ஹூருல் ஐன் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதோடு தான் தொடர்புபடுத்தினார்கள். யார் மஸ்ஜிதில் ஒரு ஊத்தையை காணுகிறார், ஒரு அழுக்கை காணுகிறார், ஒரு பேப்பரை காண்றாரு, நம்மள சில புத்திசாலிகளுக்கு மோதின கூப்பிட்டு சொல்றது, ஊத்த கிடக்கு பாக்குறீங்களான்னு கேட்கிறது. ஊத்த பேப்பர், ஊத்த அழுக்கு, தூசி எல்லாம் மஸ்ஜிதில் இருக்குது, என்ன செய்றீங்கன்னு கேட்கிறது. சொல்ல பெரிய அல்லாட்டி நிர்வாகத்தை கூப்பிட்டு சொல்றது, நீங்க எல்லாம் கண்காணிக்கிறதான்னு கேட்கிறது. அவ்வளவு பெரிய புத்திசாலிகளும் நம்மள இருக்கிறான். சோழ பெரியார்களே, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் மஸ்ஜிதில் இது போன்ற ஒரு ஊத்தையை காண்றாரு, அந்த ஊத்தையை எடுத்து மஸ்ஜிதுக்குள்ள வெளியில போட்டு அந்த மஸ்ஜிதை துப்புரவாக்குறாருன்னா இதுதான் அவர் எடுத்து வைக்க போடக்கூடிய அந்த ஊத்த பேப்பர், அந்த தூசி தான் இவர் சொர்க்கத்துடைய ஹூருல் ஐன் கண்ணழகிகளுக்கு அவர் கொடுக்கும் மகர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பற்றி சொன்னார்கள். இன்னம்ரஅத்தன் கானத் ஃபில் மதீனா தல்குத்துல் கஸா மினல் மஸ்ஜித் ஃபதுஃபியத் ஃபலம் யுஹ்ஸனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதஃனிஹா. قال النبي صلى الله عليه وسلم إذا مات لكم ميت فآذنوني ثم صلى عليها وقال إني رأيتها في الجنة كما لما تلقط القضاء من المسجد. ஒரு வயோதிப பெண்மணி, நீக்ரோ பெண்மணி சோலே மஸ்ஜிது நபவிக்கு வந்து அந்த பள்ளியை சுத்தி உள்ள இடங்களை, அதனுடைய ஊத்தைகளை, கூலங்களை சுத்தப்படுத்தி அதை கூட்டி அகற்றி அந்த மஸ்ஜிதை சுத்தி உள்ள இடத்தை துப்புரவாக்கிட்டு போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகள் அந்த பெண்ணுடைய அந்த வருகையை, அந்த செயலை நபி அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. திடீரென்று காணல அந்த பெண்மணியை. கேட்டாங்க, இப்படி ஒரு பெண்மணி வருவாவே அவ காணலையே என்று சொன்ன பொழுது
அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவ வஃபாத் ஆகிட்டா. நபி அவங்க சொன்னாங்க, இதா மாத்தலக்கு மையத்துன் ஃபாதினூனி, யாராவது மௌத்தானா எனக்கு அந்த மையத்துடைய அந்த செய்தியை எனக்கு கட்டாயம் நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்லல? நபி கவலைப்படுறாங்க. ஃபஸல்லா அலைஹா, அந்த பெண்ணுடைய அந்த ஜனாசாவுடைய தொழுகையை நபி அவர்கள் தொழுதுட்டு சொன்னாங்க, இன்னி ரஐதுஹா ஃபில் ஜன்னா லிமா தல்குதுல் கதா மினல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய அந்த ஊத்தைகளை கூலங்களை துப்புரவாக்கியதன் காரணமாக இந்த பெண்ணை சுவர்க்கத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படியும் வருகிறது, நபி அவர்கள் அந்த பெண்மணி நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் போய் பார்த்தாங்க. அந்த பெண்மணி சக்கராத்துல இருக்கிறாங்க. நபி அவர்கள் வரும்பொழுது சொன்னாங்க, இந்த பெண்மணி வஃபாத் ஆகிட்டா, எனக்கு சொல்லுங்க என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா நடுநிசையில அந்த பெண்மணி வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த பெண்மணியை நடு ராவுல தான் அடக்க வேண்டிய தேவையும் இருந்தது. நபியுடைய தூக்கம் குலைஞ்சிருமே, கலைந்திருமே, தூக்கம் கெட்டிருமே என்று நபியின் மீது உள்ள அந்த அக்கறையின் காரணமாக நபி அவர்களுக்கு சஹாபாக்கள் சொல்லல, அடக்கிட்டாங்க. அடுத்த நாள் தான் நபி அவர்களுக்கு சொன்ன பொழுது, ஃபதுல்லூனி அலா கபரிஹா, அந்த பெண்ணுடைய கபரை எனக்கு காட்டுங்க என்று நபி அவர்கள் சொல்லி அந்த ஜனாசாவுடைய தொழுகையை தொழுததாக சஹீஹ் புகாரிலே ரிவாயத் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெண்மணி என்ன செஞ்சா? அந்த பெண்மணி என்ன செஞ்சா? மஸ்ஜிதுக்கு வந்து குர்ஆன் ஓதல்ல, zikr செய்யல, மஸ்ஜிது உள்ளுக்கு வந்து எந்த இபாதத்தும் செய்யல. அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். எனவே அந்த மஸ்ஜிதை துப்புரவாக வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த மஸ்ஜிதின் மீது கொண்ட முஹப்பத்தின் காரணமாக அந்த வயோதிப பெண்மணி அந்த மஸ்ஜிதை சுத்தப்படுத்தினா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல கொண்டு வைத்து விட்டான். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வீடு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய வீடு. எனவே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ் தந்த இந்த நேரங்களை மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். பெரியார்களே, மஸ்ஜிதை விட்டும் நாம் நம்முடைய தொடர்பை சீராக்கலன்னா ரப்புடைய தொடர்பை நாம் எப்படி சீராக்க போறோம்? ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தை, ஒரு மனிதனுடைய ஈமானுடைய வெளிச்சத்தை, ஒரு மனிதனுடைய கல்புடைய வெளிச்சத்தை, சோதரர்களே பெரியார்களே, ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தை அல்லாஹ் மஸ்ஜிதோடு தான் தொடர்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் பரிசுத்தமாக வேண்டுமெண்டா மஸ்ஜிதுடைய தொடர்பு சீராகணும். ரப்புடைய தொடர்பை சீராக்கணும்னா மஸ்ஜிதுடைய தொடர்பு சீராகணும். மனிதர்களை புனிதர்களாக மாற்றுவதற்குரிய மர்கஸாக மஸ்ஜிதை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குபாவுடைய அந்த 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 மஸ்ஜிதை கட்டினார்கள். அதை கட்ட சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டான். மதீனாவுல இருந்து வாராங்க, மக்காவுல இருந்து வாராங்க, ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது மதீனாவுக்கு போக. சொல்ல குபாவுல தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்காக தன்னுடைய ஒட்டகையை எழுப்புறாங்க. ஒட்டகம் எலும்பல்ல, மறுக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முயற்சி செய்யறாங்க, ஒட்டகம் எலும்பல்ல. நபி அவங்க சொன்னாங்க, அது அதனுடைய பாட்டில் விடுங்க, நாம் ஒரு விடயத்தின் பக்கமாக ஏவப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிட்டு தான் அந்த குபாவுடைய அந்த மஸ்ஜிதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினாங்க. 4 நாட்கள் நபி அவர்கள் அங்கு தங்கினாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிட்டு வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகையையும் அங்க தொழுதுட்டு தான் மதீனாவை நோக்கி வந்தாங்க. இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கட்ட சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது. குர்ஆன் சொல்லுகிறது, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு. அங்க சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள விரும்பினாங்க. தங்களுடைய ரப்புடைய தொடர்பை சீராக்கிக் கொள்வதற்காக, கல்பை ஈமானுடைய வெளிச்சத்தை கொண்டு பிரகாசம் செய்வதற்காக, தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமானதாக மனமானதாக ஆக்கிக் கொள்வதற்காக அவர்கள் விரும்பினாங்க. எனவே அவர்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய அடித்தளம் போடப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் எலும்ப மறுக்க செய்தான். அது எலும்ப மறுத்ததென்றால் அல்லாஹ் கட்டளைட்டா நீங்க அங்க மஸ்ஜிதை கட்டுங்க. ஏன்னா அந்த மக்கள் பரிசுத்தத்தை விரும்புறாங்க. பெரியார்களே, எங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதுகள். எனவே மஸ்ஜிதோ அல்லாஹ் தஆலா நம்முடைய மஸ்ஜிதுகளோடு நம்முடைய தொடர்பை நாம் சீராக்காம கபருக்கு போனோம்னா பெரிய நஷ்டவாளிகளாக மாறிடுவோம்.
கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகள் வெறும் 5 நேர தொழுகைக்குரிய அந்த தொழுகைக்குரிய இடங்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையுடைய சகல செயல்பாடுகளுக்கு உண்டான முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கு உண்டான விடையையும் அல்லாஹ் மஸ்ஜிதில் தான் வச்சிருக்கிறான். அதனால கண்ணியமான சோழர்களே, பெரியார்களே, எல்லா வகையான தொடர்புகளுக்கும் அல்லாஹ் மைதானத்தில்
நானும் நீங்களும் மாறணும் என்று சொன்னா எங்களுடைய நேரங்கள் மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கப்படணும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய வீடு. மன் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபஹுல்லாஹ், மஸ்ஜிதை நேசிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த வகையில அதிகமான நேரங்களை மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக்கிக்கொள்வோம். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். கண்ணியமான சோழலை பெரியார்களே, இலங்கை குடியரசுடைய 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளை இந்த நாட்டிலே நடைபெற இருக்குகிறது. கண்ணியமானவர்களே, ஒன்றை நல்லாக புரிந்து கொள்ளுங்க. யாரை நாம் தெரிவு செய்தாலும், எந்த ஜனாதிபதியும் நாம் மௌத்தானா நம்மளோட கபருக்கு வரமாட்டாங்க. எந்த ஜனாதிபதியும் வந்து நம்ம மௌத்தானா நமக்குன்னு ஒரு யாசின் ஓத மாட்டாங்க. எந்த ஜனாதிபதியும் வந்து நம்ம மௌத்தானா நம்முடைய ஜனாசாவை சந்தூக்கள் வைக்கப்பட்ட பொழுது சஃபில் நின்று அந்த 3வது தக்பீருக்கு பின்னால் நமக்கு துவா செய்ய மாட்டாங்க. நமக்கு துவா செய்கிறது யார் செய்வாங்க? நம்முடைய ஊர் மக்கள் தான், நம்முடைய குடும்பம் தான், நம்முடைய மஹல்லாவாசிகள் தான், நம்முடைய ஊரில் உள்ளவர்கள் தான். நம்முடைய சந்தூக்கில் நம்முடைய ஜனாசாவை தங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு இங்கு வந்து சஃபில் நின்று துவா செய்யக்கூடியவர்கள் நம்முடைய மஹல்லாவாசிகள் தான். நம்முடைய குடும்பம், நம்முடைய அயல் வீடுகள், நம்முடைய பக்கத்து வீடு, நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய மஹல்லாவாசிகள், நம்முடைய ஊர் மக்கள் தான். அவங்க தான் கபருக்கு வருவாங்க. அவங்க ஓதுற யாசின் தான் நமக்கு பிரயோசனம். அதனால சோழலை பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எதை முடிவு செய்திருக்கிறானோ, இந்த உலகத்திலே எதுவெல்லாம் நடந்து விட்டதோ அத்தனையும் என்னை கொண்டுதான் நடந்தது. எதெல்லாம் நடக்க இருக்கிறதோ அத்தனையும் என்னை கொண்டுதான் நடக்க இருக்கிறது. ரப்புடைய முடிவு இல்லாமல் மரத்துடைய இலை அது பழுத்து விட்டது என்பதற்காக வேண்டி அது விழுவது கிடையாது. அல்லாஹுடைய அனுமதி இல்லாம ஒரு மரத்துடைய இலையே ரப்புடைய முடிவு இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம கலர முடியாதுன்னா சோழலை பெரியார்களே, ஒரு நாட்டுடைய ஆட்சி பீடம் என்பது அது ரப்புடைய முடிவு இல்லாம உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அதனால யாரை அல்லாஹ் முடிவு செய்கிறானோ அது நடக்கும். ஆனால் தீர்மானிப்பவன் அல்லாஹ். சபபுதான் நாங்க நல்லா விளங்கிக்கலுங்க. தீர்மானிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். சோழலை நம்மை சபபுகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால நம்முடைய கால்கள் எந்த கட்சியை நோக்கி போகட்டும் பரவாயில்லை. நீங்க எந்த கட்சியை விரும்புறீங்களோ விரும்புங்க. ஜனநாயக நாடு, ஜனநாயக ரீதியாக நீங்க எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கலாம், எந்த வேட்பாளருக்கும் உங்களோட ஓட்டை போடலாம். ஓட் போடுவது என்பது கட்டாயம், அதை போடுங்க. அதை நீங்க நிதானமாக யோசிச்சு போடுறதுன்றதெல்லாம் ஜனநாயக நாடு என்ற ரீதியில அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் சகோதர பெரியார்களே, இது சண்டை பிடிக்கிற விஷயம் அல்ல, இது பிளவுகளை உண்டாக்குற விஷயம் அல்ல, இது குரோதங்கள் உண்டாக்குற விஷயம் அல்ல. எங்களுக்கு மத்தியில சண்டை, யாரோ வரப்போறான், முடிவு செய்யப்பட்டவன் வரப்போகிறார்கள். பெரியார்களே, நம்முடைய வாக்கை நாம் செலுத்துவோம். ஆனால் நம்முடைய ஒற்றுமையை நாம் காப்பாற்றுவோம். நாம் கலிமா என்ற உயர்ந்த கொடியின் கீழே உள்ளவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய கால்கள் எந்த கட்சியை நோக்கி செல்லட்டும், ஆனால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய கண்கள் சகோதரர்களே உயர்ந்த கலிமாவின் கீழ் ஒன்றுபட்ட சகோதரத்துவத்துடையவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, இந்த விஷயங்களுக்காக வேண்டி நீங்க மௌனமாக இருங்க, அமைதியாக இருங்க. பெரியார்களே, இதுல யாரும் சண்டைகளை, சச்சரவுகளை, பிளவுகளை, மனக்கசப்புகளை இதுல யாரும் உண்டாக்கி கொள்ளாதீங்க. நாம கலிமா சொன்னவர்கள் ஒற்றுமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்ன மார்க்கத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிலிருந்தே பிளவுகள், சச்சரவுகள் வந்துவிடக் கூடாது என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா இதெல்லாம் பேசி நம்ம கேட்டோமோ என்ற உங்களோட வாழ்க்கையில வாழ்த்துக்கள் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னித்து தருவாயாக, பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை தந்தருவாயாக, இறுதி முடிவை சிறந்ததாக ஆக்கி தந்தருவாயாக, உயர்ந்த கலிமாவை மொழிந்தவர்களாக, சிரித்தவர்களாக, சுவர்க்கத்தை பார்த்தவர்களாக யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹை வாங்குவாயாக. யா அல்லாஹ் நாளை ஒரு தேர்தலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீதான் சர்வ சக்தி உள்ளவன். யா அல்லாஹ் நீ மாலிக்குல் முல்க். யா அல்லாஹ் தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு தான் ஆட்சியை கொடுக்கிறாய். நாயனே ரப்பே ரஹ்மானே, யாரை நீ முடிவு செய்கிறாயோ அவர்களை முஸ்லிம்களுக்கு சாதகமானவர்களாக, முஸ்லிம்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக,
முஸ்லிம்கள் மீது கருணை உள்ளம் படைத்தவர்களாக அவர்களை ஆக்கி வைப்பாயாக. பல்லின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே எல்லா மக்களும் எல்லா சமூகத்தினரும் யா அல்லாஹ் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சுபீட்சமாகவும் யா அல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்குண்டான ஒரு ஆட்சியையும் ஒரு ஆட்சியாளரையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த நாட்டுடைய இறைமையை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டுடைய பாதுகாப்பை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டுடைய ஐக்கியத்தை பாதுகாப்பாயாக. ஐக்கியப்பட்டவர்களாக, ஒற்றுமைப்பட்டவர்களாக, ஒற்றுமையை உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக, ஒற்றுமையோடு வாழக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தந்தருள்வாயாக. இந்த ஷரீஅத்துடைய சகல சட்ட திட்டங்களையும் சரியாகவும் சுதந்திரமாகவும் பின்பற்றக்கூடிய சுதந்திரமான வாசல்களை யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த நாட்டிலே நீ திறந்து தந்து விடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.